விட்டமின் சி இவ்வளோ முக்கியமான விஷயம். இது இல்லைன்னு சொன்னா நமக்கு மரணம் வரைக்கும் வந்துருது. அப்படியான ஒரு விட்டமின் சியை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து அது ஸ்டாப் ஆயிடுது. அப்ப எப்படி நம்ம பிழைச்சோம்? நீங்க விட்டமின் சி அதிகமா எடுக்க வைரஸுக்கு எதிரான உங்களுடைய நோய் தடுப்பாற்றல் அதிகமாயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அந்த ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. நான் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டதுனால எனக்கு சளி பிடிச்சிருச்சு. வணக்கம். அ நம்ம சாப்பிடுற சாப்பாட்டில இருக்கிற அந்த பெரும் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட், அதாவது மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு இதெல்லாம் தவிர ஒரு சில மூலக்கூறுகள் வந்து நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில மூலக்கூறுகளா இருக்கும். அத வந்து நம்ம வைட்டமின்கள் அந்த மாரி சொல்லுவோம். இந்த இந்த வைட்டமின்கள்ல வந்து நம்ம ரொம்ப காமனா கேள்விப்படுறது இந்த வைட்டமின் சி. நம்ம இந்த எலுமிச்சை, இல்ல ஒரு அந்த புளிப்புச்சுவை உள்ள பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின் அப்படின்னு. உண்மை என்னன்னா, அ ஒட்டுமொத்த அந்த விலங்கு குடும்பத்தில வந்து நம்ம இன்னும் ஒரு சில உயிரிகள் மட்டும் தான் இத நீ வெளிலேருந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படியான ஒரு ஒரு கட்டாயத்தில இருக்கோம். இது வந்து ஒரு அ பரிணாம வளர்ச்சியில ஏற்பட்ட ஒரு பிழை. ஆனா, இந்த பிழை தான் வந்து பரிணாம வளர்ச்சிங்கிறது ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கே வந்து காரணியா இருக்கு. இந்த வைட்டமின் சி பத்தியும், ஏன் வந்து அந்த வைட்டமின் சிய நம்மளாவே உற்பத்தி பண்ற அந்த திறன வந்து இழந்தோம் அப்படிங்கிறத பத்தியும் தான் இந்த வீடியோல பேசப் போறோம். வணக்கம் சோபனா. ஓகே. இது வைட்டமின் சி இதனுடைய அ செயல்பாடு, அப்புறம் என்ன ஆக்சுவலா அது பண்ணுது? ஏன் அது முக்கியம் அப்படிங்கிறத சொல்லுங்க. வைட்டமின் சி அப்படிங்கிறது வந்து ஒரு நீரில் கரையக்கூடிய ஒரு விட்டமின். அஸ்கார்பிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி பேரு. இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விட்டமின். ஒரு 4 ஸ்டெப்ல உற்பத்தி பண்ணிடலாம். பட் என்னன்னா, இத குக் பண்ணீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிடும். இப்ப நீங்க சமைக்கிறது வந்து அழிச்சிரும். சொல்ல லெமன் போனீங்கன்னா, இப்ப நீங்க சாதத்தில கிடைக்காது. லெமன் சாதத்துல நீங்க லெமன கடைசியா பிழிஞ்சா கிடைக்கும். அதே நீங்க அந்த லெமன தூக்கி எண்ணெயிலேயே பிழிஞ்சு அப்புறமா அந்த சாதத்துல போட்டீங்கன்னா, உங்களுக்கு கம்மியாயிடும் கிடைக்கிறது. இன்னும் சொல்லப்போனா உருளைக்கிழங்குல வந்து நல்ல விட்டமின் சி இருக்கு. பட் ஆனா நம்ம அத குக் பண்றதுனால அது அழிஞ்சு போயிடும். அப்போ இயற்கையா உங்களுக்கு வந்து ஒரு பழங்கள்ல இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சோர்ஸா இது மாறிடுது. சிட்ரஸ் பழங்கள்ல இருந்து. ஏன் இது அவசியம் நமக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கொலாஜன் சிந்தசிஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு அ ம வினை ஊக்கி. ஸோ நீங்க வந்து கொலாஜன் சிந்தசிஸ் ஆகணும் பாடியில அப்படின்னு சொன்னா, விட்டமின் சி வேணும். கொலாஜன் சிந்தசிஸ்ங்கிறது உங்களுடைய எல்லா செயல்பாடுகளுக்கும் அவசியமான ஒரு புரதம். அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன். ஆமா. நீங்க மசில் டெவலப் ஆகணும். தென் மசில் வேஸ்டேஜ் ஆகாம இருக்கணும். அது மட்டும் அல்லாம, விட்டமின் சிக்கு இன்னும் நெறைய ஃபங்ஷன் இருக்கு. இது வந்து ரொம்ப முரணான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, விட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி வைரல். நீங்க விட்டமின் சி அதிகமா எடுக்க வைரஸுக்கு எதிரான உங்களுடைய நோய் தடுப்பாற்றல் அதிகமாயிட்டு இருக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அத ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. நான் எலுமிச்சம்பழம் சாப்பிட்டதுனால சளி எனக்கு சளி பிடிச்சிருச்சு. பிடிச்சு. உங்களுக்கு சளி பிடிச்சா நீங்க லெமன் ஜூஸ் குடிச்சீங்கன்னா, நல்லாவே வந்து நல்ல தண்ணீல லெமன் ஜூஸ் கேக்கும். போட்டு குடிக்கணும். அவ்வளோதான். தண்ணீல பிரச்சனை இருக்கலாம். பிளஸ் வந்து உங்களுக்கு சளிங்கிறதே நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுட்டு இருக்கீங்களாங்கிறது என்னுடைய திருப்பி திருப்பி நான் அத வைக்கிற நம்ம ஏற்கனவே வாதம் அதுதான். பேசியிருக்கோம். ஆமா. இது பத்தி. ஏதாவது அலர்ஜி காரணமா உங்களுக்கு மூக்குல தண்ணி வந்தா கூட நீங்க அத சளின்னு சொல்லிடுவீங்க. உணவுல வேற ஏதாவது அலர்ஜிக்கா இருந்துரும். எனிவே விட்டமின் சின்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஆன்டி வைரலுக்கான ஒரு விஷயம் அது. உடலினுடைய பல்வேறு செயல்பாடுகளுக்கு வந்து விட்டமின் சி வந்து அத்தியாவசியமான ஒரு விட்டமின். சொல்லப்போனா நீங்க மத்த எந்த விட்டமின் டெஃபிஷியன்சியும் வந்து உயிர் போகுற அளவுக்கு டெஃபிஷியன்சி கிடையாது. விட்டமின் சினால ஸ்கர்வில ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்த கதை உண்டு நம்ம வரலாறுல. அந்த கடலோடிகளுக்கு வந்து மிகப்பெரிய சிக்கலா இருந்தது வந்து இந்த வைட்டமின் சி தான். கை ஏன்னா அது வைட்டமின் சி டெஃபிஷியன்சிங்கிறதே தெரியாது. தெரியல. நீங்க ஒரு 10, 15 நாள் கடல்ல இருக்கும்போது உங்களுக்கு ஈறுகள்ல ரத்தம் வடிய ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சுரும். பொதுவா ஒரு வீக்னஸ் வந்துரும். ஒரு 100 பேர வந்து கூட்டு போறாங்க அப்புட்ன்னா, அந்த சைடு இறங்கும்போது 50 பேர், 60 பேர் மட்டும் தான் உயிரோட இருப்பாங்க. பாக்கி இருப்பாங்க. அந்த அளவு வந்து கிட்டத்தட்ட ஒரு உயிர் வாழ்றதுக்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஆமா. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த கொலாஜன் வேஸ்டேஜ் தான். கொலாஜன உற்பத்தி பண்ண முடியாம போகும்பொழுது, அவங்களால வந்து அவங்களுடைய எலாஸ்டிசிட்டி எல்லாத்துலயுமே பிரச்சனை வரும். ஸ்கர்வி வந்து ஒரு மரணத்துக்கு காரணமாகுற அளவுக்கு ஒரு தீவிர நோய் கிடையாது. ஒரு எலுமிச்சம்பழத்தில நீங்க ஒரே ரூ. 1 எலுமிச்சம்பழத்தில வந்து நீங்க சால்வ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா அது இருந்திருக்கு. அதையும் இப்படிலாம் கண்டுபிடிச்சுட்டாங்க வந்து லாரி அதுக்கப்புறம். டிரைவர்லாம் போகும்போது ஆகக்கூடாதுன்னு தான் நாங்க முன்னாடி கட்டி தொங்க விடுறோம். நீங்க அத வந்து தப்பா பேசுறீங்க. லாரிக்கு ஸ்கர்வி வராதே! நமக்கு ம். தானே வருது. ஆ. பட் இந்த மாதிரி ஒரு எளிமையான சோர்ஸ் அது கிடைச்சதுக்கு அப்புறமா இப்ப நீங்க ஸ்கர்வி ஆ. இருக்கிறவங்கள யாரையும் வந்து நீங்க ரெக்கார்ட் ஆகுதா ஸ்கர்விங்கிற ஒரு நோயினே தெரியாது.
சரி. அப்ப இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு மகத்துவமான பொருள், இப்ப முன்னாடி நம்ம ஒரு வீடியோல விட்டமின் பி12 பத்தி பேசும்பொழுது, அத தயாரிக்கிறதுக்கான ஸ் அ ஆற்றல் ஜீனே வந்து நம்மகிட்ட கிடையாது. அதிகங்கிறதுனால அது பண்ண முடியாது, தவிர்த்தது இயற்கைன்னு நம்ம சொன்னோம். இதுல அப்படி ஒண்ணும் இல்ல. வெறும் 4 ஸ்டெப் தான். இது வந்து குளுக்கோஸ் தான் விட்டமின் சியா வந்து கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ்லேருந்து 4வது ஸ்டெப்ல அது விட்டமின் சி கிடைச்சிரும். அப்படி இருக்கும் பொழுதும் நம்மளால ஏன் அத உற்பத்தி பண்ண முடியல? அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப பரிணாம வளர்ச்சி பத்தி நம்ம எப்ப பேசினாலுமே நமக்கு முன்வைக்கிற நம்மகிட்ட இது முன்வைக்கக்கூடிய வாதம் தியரி. வந்து இது ஒரு தியரி அப்படிம்பாங்க. நீங்க இத வந்து கண்ல பார்த்ததில்ல. நீங்களா அனுமானிக்கிறீங்க. இது வந்து இப்படி கிடையாது, அப்படி கிடையாதும்பாங்க. பட் கண் எதிர நீங்க வந்து ரொம்ப கிளாசிக்கான ஒரு நேச்சுரல் செலக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ல இத சொல்லலாம். ஏன் இது வந்து நம்ம அனைத்துண்ணிகளால வந்து இத வந்து உற்பத்தி பண்ண முடியல. ஆனா கார்னிவோர்ன்னு சொல்லக்கூடிய சிங்கம், புலி, பூனை, நாய் எல்லாமே விட்டமின் சி உற்பத்தி பண்ணும். இப்ப நீங்க லெமன் சாதம் வைக்கல, லெமன் ஜூஸ் குடுக்கல அப்படின்னு சொன்னா, எந்த பூனையோ, எந்த நாயோ, எந்த புலியோ, சிங்கத்துக்கோ இறந்து சர்வி போகாது. வர்றதில்ல. ஆனா அதுங்க எதுவுமே வந்து ஆரஞ்சோ, சாத்துக்குடியோ, ஆ இந்த மாதிரி பழங்கள அது சாப்பிடுறதில்ல. பட் அதுக்கு ஸ்கர்வி வர்றதில்ல. என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இந்த விட்டமின் சி உற்பத்திக்கான 4வது படியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான என்சைமுக்கான ஒரு ஜீன். எந்த என்சைம் இருந்தாலும் அந்த என்சைமுக்கு ஒரு ஜீன் இருக்கும். ஆமா. ஈவன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு என்சைமுக்கு பல ஜீன் இருக்கும். 1 ஜீன், மல்டிபிள் 1 காப்பீஸ். என்சைம் கான்செப்ட்க்கு அப்புறம் 1 ஜீன், 1 பாலிபெப்டைட் கான்செப்ட் வந்துருச்சு. அப்போ ஒரு என்சைம்ல 3 பாலிபெப்டைட் இருக்குன்னா, உங்களுக்கு 3 ஜீன் கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த ஜீன்ல ஏற்பட்ட ஒரு மரபு பிழை, ஒரு மியூட்டேஷன். ஏதோ ஒரு விபத்துனால ஒரு மியூட்டேஷன் நிகழ்ந்திருக்கு. வழக்கமா இப்போ நம்ம ஒரு மியூட்டேஷன் நடந்தா என்ன ஆகும்? உங்களுக்கு அது ஒரு நோயா தான் வெளிப்படும். ஒரு 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 முக்கியமான புரதம் வந்து உற்பத்தி பண்ண முடியலன்னு சொன்னா, அது ஒரு உயிருக்கு ஆபத்தான நோயா கூட உயிருக்கு ஆபத்தான நோயா தான் அது வெளிப்படும். வெளிப்படும். எத்தனையோ வீடியோல நம்மளும் பேசியிருக்கோம். நெறைய நோய்கள பத்தி நம்ம சொல்றோம். அப்படி இருக்கும் பொழுது, இது ஏன் நோயா நமக்கு வெளிப்படல? எப்படி வந்து நம்ம தப்பிச்சோம்? முக்கியமான ஒரு ஜீன் வந்து விட்டமின் சி இவ்ளோ முக்கியமான விஷயம். இது இல்லன்னு சொன்னா நமக்கு மரணம் வரைக்கும் வந்துருது. அப்படியான ஒரு விட்டமின் சிய நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து அது ஸ்டாப் ஆயிடுது. அப்ப எப்படி நம்ம பிழைச்சோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப ஆச்சரியமான தகவல் என்னன்னு சொன்னா, நம்ம குரங்கிலிருந்து பிரிஞ்சு வந்த இனம் இல்லையா? நம்மளுடைய ஆதி குரங்கு ஏதோ ஒரு ஆன்செஸ்டர் என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னா, இந்த ஜீன் ஃபெயிலியர் ஆனா கூட வெளியிலருந்து அது நெறைய ஃப்ரூட்ஸ சாப்பிட்டுட்டே இருந்திருக்கு. ஸோ, அது உடம்புக்கு தேவையான விட்டமின் சி வந்து கிடைச்சிட்டே இருந்திருக்கு. அப்போ பரிணாம வளர்ச்சி எப்படி பதிவு பண்ணிக்குது? நேச்சுரல் செலக்ஷன் என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இல்லனாலும் இவன் பொழச்சுக்குவான்யா. இல்லன்னா பிழைச்சுப்பான். இவனுக்கு உயிராபத்து இல்ல. அந்த ஜீன அப்படியே விட்டுரும். ஸ்டில் உங்களுக்கு அதுக்கான ஜீன் இருக்கு. ஆனா அது ஒரு சூடோ ஜீனா இருக்கு. நீங்க அத செயல்படுத்த முடியாத ஜீனா இருக்கு. நாய், பூனை, சிங்கம், புலிக்கு அந்த ஜீன் செயல்படுது. நமக்கு வந்து அது செயல்படல. இது வந்து முதல் காரணமா சொல்றாங்க. இதனுடைய 2வது கருதுகோள் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, விட்டமின் சி வினுடைய புரொடக்ஷன்ல 4 ப்ராசஸ்ன்னு சொன்னேன் இல்லையா? 4 ஸ்டெப். அந்த 4வது ஸ்டெப்பினுடைய பை ப்ராடக்ட் உபப்பொருள் என்னன்னு சொன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அரிக்கக்கூடிய ஒரு ஆ. பொருள். உங்க உடம்புக்கு வந்து ஆபத்து. உடம்புல வந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு உருவானா, உடனடியா அத கேட்டலைஸ் வந்து ஆக்ட் ஆகி, அத வந்து வாட்டராவும், ஃப்ரீ ரேடிக்கல் நீராவும், ஆக்ஸிஜனாவும் மாத்தி ஆக்ஸிஜனாவும் குடுக்கும். பிரிச்சிரும். ஸோ அந்த ஃப்ரீ ராடிக்கல்ஸ வந்து எகைன் இந்த விட்டமின் சி, விட்டமின் இ மாரியான ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து சரி பண்ணி குடுக்கும். அத தான் நம்ம சொல்லுவோம். நீங்க ஆன்டி ஆக்ஸிடென்ட் சாப்பிட்டா கேன்சர் வராதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த உள்ள இருக்கக்கூடிய ரேடிக்கல் ஆக்ஸிஜன வந்து அது வந்து சப்ரஸ் பண்ணும். ஸோ உங்க டிஷ்யூ டேமேஜ் ஆகாது. உங்க டிஎன்ஏ டேமேஜ் ஆகாது. அப்போ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அடிஷனல் பர்டன் ஆகுது. அது தேவையில்ல. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஜீன் வந்து சூடோ ஜீனா போகுது. செயலிழந்து போறதுல 2 லாபம் இருந்திருக்கு. ஒண்ணு என்னன்னா, அது வெளிலேருந்து கிடைச்சிருது. உயிர் ஆபத்து ஆகல. 2வது உயிருக்கு ஆபத்தான ஒரு கெடுதலான ஒரு பொருள வந்து உங்க உடல் உற்பத்தி பண்றத நிறுத்திருது. நிப்பாட்டிருது. அதனால இது வந்து டபுள் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி எவல்யூஷன் வந்து அத ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ இப்ப வரைக்கும் நீங்க அந்த ஜீன் இல்லாமலே விட்டமின் சி சிந்தசிஸ் பண்ணாமலே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பூனை, நாய், புலி இதுங்கலாம் வந்து பழம் சாப்பிடாததுனால அதுங்களுக்கு இது உயிர் ஆபத்தாயிரும். ஆமா. இப்ப ஏதாவது ஒரு பூனையில, இல்ல ஏதாவது ஒரு புலியில, ஏதாவது ஒரு சிங்கத்தில இந்த ஜீன் வந்து ஃபெயிலியர் ஆயிருந்ததுன்னு சொன்னா, அதனுடைய சந்ததியினர் வந்து ஆட்டோமேட்டிக்காவே ஸ்கர்வி வந்து செத்து போயிருக்குங்க. ஆமா. அப்ப அது அதுவே நேச்சுரல் செத்து செலக்ஷன்ல போயிருக்கும். எலிமினேட் எலிமினேட் ஆயிடும். ஆயிடும். நம்ம வந்து எலிமினேட் ஆகாம பிழைச்சு வந்ததுக்கு முக்கியமான காரணம், நம்ம வந்து சாப்பிட்ட ஒரு பழங்கள், அதிகப்படியான பழங்கள். ஆப்ரகம் சொல்லக்கூடிய அந்த குரங்கு இனங்கள் எல்லாமே வந்து பிழைச்சிருக்கு. குரங்குலேருந்து நம்ம பிரியும்பொழுது, நம்மளும் அந்த ஜீன் டிஃபெக்ட்டோடயே வந்திருக்கோம். இல்ல இதோட ஒரு நீட்சியா தான் வந்து நம்மளுக்கு அந்த சாராயத்தின் மேல அந்த இது ஏற்பட்டதா ஆமா. சொல்லுவாங்க. அந்த புளித்த, நொதித்த பழங்கள வந்து நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதுலேருந்து வைட்டமின் சியும் கிடைக்குது. அதே நேரத்தில அது ஒரு போதைய குடுத்ததுனால, குரங்குகள்லேருந்தே நம்ம மனித இனமா பிரியறதுக்கு முன்னாடியிலேருந்தே இந்த ஹோமோ அந்த ஸ்பீஷீஸுக்கு வந்து ஆல்கஹால் மேல ஒரு அஃபினிட்டி உருவாகியிருக்கும். அவங்க இத போய் தேடி தேடி சாப்பிட்டதுக்கு காரணம் அதுலேருந்து வைட்டமின் சியும் கிடைக்குது அப்படிங்கிற காரணமா தான் இருந்திருக்கும். நம்மளுக்கு புளிப்பு சுவை புடிச்சதுக்கே
அந்த வைட்டமின் காரணம். சியோட ஏன்னா, நீங்க கசப்ப வெறுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஜீன் இருக்கு ம். மூளையில. ஏன்னா கசப்பான பொருட்கள் பெரும்பாலும் விஷமுடைய பொருட்களா இருக்கும். ம். அப்ப இயல்புலயே நீ கசப்ப வெறுத்துட்டேன்னா, உனக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி அதுவும் வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய ஒரு கூறு தான். இதெல்லாம் வந்து பரிணாம வளர்ச்சியில படிப்படியா நம்ம கட்டமஞ்சிருக்கோங்கிறதுக்கு தெளிவான சான்றுகள் அப்படின்னு சொல்லலாம். ஏத்துக்கணும். அதனால ச சளி பிடிச்சா பயப்படாம லெமன் ஜூஸ் குடிங்க. நல்ல தண்ணீல போட்டு குடிங்க நல்ல அவ்வளவுதான். சந்தோஷமா வந்து சிட்ரஸ் ஆரஞ்சு பழங்கள சாப்பிடுங்க. வந்து என்ஜாய் பண்ணுங்க. ம். அதுல எந்தவித தயக்கமும் இல்லாம சாப்பிடுங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம பரிணாம வளர்ச்சிப்படி தான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு மேம்பட்ட ஒரு உயிரினமா வந்திருக்கோம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப நம்ம சொல்றது. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட சந்திக்கலாம் சிவா. நன்றி.